மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இல்லை என்றாலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், பேரவையுடைய முதன்மை செயலாளர், சார்பு செயலாளர்கள், பேரவை பணியாளர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 16வது சட்டப்பேரவையின் இறுதிக் கூட்டம் இன்றைக்கு. இந்த 16வது சட்டப்பேரவையில் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற சட்டங்களையும் திட்டங்களையும் இந்த மாமன்றம் நிறைவேற்றியிருப்பதை பெருமையோடு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தேர்தல் நேரத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு முன்பு கை விரல் நுனியிலே இடுகின்ற மை ஆறுவதற்குள் தேர்தல் வாக்குறுதிகளை மறந்து விடுகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் கொடுக்காத வாக்குறுதிகளும் நிறைவேற்றிய தலைவர், நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்பதை பெருமையோடு இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மகளிர் உரிமை தொகை சாத்தியமில்லை என்று சிலர் பேசினார்கள். இன்றைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி சாதனை படைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. சாதித்து காட்டிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை பெருமையோடு இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு விடியல் பயணம் காரணமாக இன்றைக்கு மகளிர் மாதாயிரம் 8,808 ரூபாய் இன்றைக்கு சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 53,230 ரூபாய் இன்றைக்கு அவர்கள் சேமித்திருக்கிறார்கள். அது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பேர் உதவியாக இருக்கிறது என்று இன்றைக்கு மகளிர் எல்லாம் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுவை பெண் திட்டம் போன்ற திட்டங்கள் இன்றைக்கு உயர்கல்வியை தமிழ்நாடு உச்சத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு மதிய உணவு திட்டம் என்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய பேர் என்றென்றைக்கும் இன்றைக்கு புகழ்ந்து இருப்பதைப் போல காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் சரித்திரத்தில் இன்றும் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றம் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் குடியுரிமை திருத்த சட்டம், CAA, NRC போன்ற சட்டங்களை ஒரு மதத்துக்கு எதிராக கொண்டு வந்தபோது அந்த சட்டங்களுக்கு எதிராக இந்த மாமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அதே போல தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கையை குறைத்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு குரலை நெருக்க பார்த்தபோது அதற்கான தீர்மானத்தை இந்த மாமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல விவசாயிகளுக்கான 4 வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக இந்த மாமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மாநில சுழற்சிக்கான குரலை ஓங்கி வலித்தார். இன்றைக்கு ஒத்த கருத்துள்ள மாநிலங்களெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கருத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில அரசை வஞ்சித்து வருகிறது. மாற்றான் தாய் மனப்பான்மையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு அணுகி வருகிறது. குறிப்பாக நிதி பகிர்வில் இன்றைக்கு பாகுபாடு காட்டி வந்த வேளையிலும் இன்றைக்கு ஒன்றிய மாநில அரசுகள் செயல்படுத்துகின்ற மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல ஜல்ஜீவன் திட்டம், அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், சர்வ சிக்ஷ அபியான் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு நிதி வழங்காத போதிலும் இன்றைக்கு தமிழ்நாடு கடந்த 22 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இரட்டை இலக்கு பொருளாதாரத்தை எட்டி இன்றைக்கு 11.19% இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர செய்திருக்கார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு மகளிர் அதாவது தொழிற்சாலைகளிலே வேலை செய்வதில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதே போல
ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதே போல தோல் பொருள்கள் ஏற்றுமதியில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இவ்வாறு தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்த்திய நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் 2026 இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அமருவார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமையும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு இந்தியாவே இன்றைக்கு தமிழ்நாடை திரும்ப பார்க்கும் வகையில் தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக என் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.